வணக்கம். சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும்? ஏதாவது கிரகங்களால் ஏதாவது நன்மைகள் இருக்கா? ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? இல்லை ஏதாவது வழிபாடு பண்ணால் அந்த பிரச்சனையோட தன்மை குறையுமா? அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். முதல்ல சிம்மம் அப்படின்னாலே உங்கள் ராசியில் முதல்ல இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் 16ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்கள் ராசிக்கே வர்றார். அவரோட கேது இருக்கார். ஆக இந்த மாதம் நீங்கள் எந்த காரியம் பண்ணுறதா இருந்தாலும் 16ஆம் தேதிக்கு அப்புறம் பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகும். ஏன்னா இந்த ஆகஸ்ட் மாதங்கிறது ஆடி 16லேருந்து ஆவணி 15 வரைக்குமான ஒரு மாத தமிழ் மாதத்தை உள்ளடக்கியது. இந்த மாதத்தில் 16ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். ஸோ எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. அது வரைக்கும் எதுவும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா சுமாராக தான் இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் உங்களுக்கு தெரியும், சிம்மராசிக்குரியவர். அவர் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அங்கே புதனும் அங்கே தான் இருக்கார். அப்போ உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்லா இருந்தால் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். 12ஆம் இடம்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு அர்த்தம். இல்லைன்னா 12ஆம் இடம் ஏதாவது தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் இருக்குது. எனக்கு இந்த மாதம் முதலீடு பண்ணுற அளவுக்கு கையில் பெருசாக பண வரவில்லை, பொருள் இல்லைங்கிறவங்க அப்பா இருந்தால் அப்பாவுக்காக செலவு பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது மாமா முறை உள்ளவர்கள் இருந்தால் அவர்களுக்காக செலவு பண்ணுங்கள். நீங்கள் அந்த மாதிரி செலவு பண்ணும்போது உங்களுக்கு தேவையற்ற விரயங்கள் நஷ்டங்கள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்களை ஏதோ ஒரு விதத்தில் கையில் பணம் தனம் இருக்கும். பட் அந்த உழைப்பை பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் ஆகும். ஒரு பக்கம் உங்களுடைய 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார், இன்னொரு பக்கம் சனி பகவான் பார்க்குறார். 2ஆம் இடம் அப்படின்னாலே பேச்சு கொஞ்சம் ரெண்டுமே சுமாராக தான் இருக்குது. பேச்சை குறைங்க. தேவையில்லாத விஷயங்களை பேசி தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்களே உருவாக்க காரணமாக இருந்துடாதீங்க. இதெல்லாமே இந்த மாதம் ரொம்ப முக்கியம். நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்துக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் சம்பாத்தியம் பண்ண முடியும். இதெல்லாமே இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதம் ஏதாவது நீங்கள் முயற்சிகள் பண்ணால் கைகூடுமா? முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்னா இந்த மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து ஃபாஸ்ட் அண்ட் குயிக்காக மூவ் ஆகுறீங்களோ ரொம்ப நல்லது. இது இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதம் 20ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை செயல்படுத்த முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் வரும். யாரையாவது நீங்கள் நம்பி இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்கள் நம்பிக்கைக்குரியவங்களாக இருப்பாங்க. நீங்கள் என்ன செய்யணும், எதை முதல்ல செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணும் டிசைட் பண்ணுங்கள். உங்களுக்கும் உங்களுடைய எதை செய்யணுங்கிறது தெரியும். அதை விட்டு வேகமாக ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுங்க. என்ன சுக்கிரன் வேகமாக செல்லக்கூடிய கிரகம். ஸோ எவ்வளோக்கு நீங்கள் மூவ் ஆகுறீங்களோ அதுக்குள்ளே இந்த மாதம் 20ஆம் தேதிக்குள்ளே உங்களுடைய காரியங்கள் அத்தனையும் கைகூடும். அது மட்டுமல்ல, இந்த 20ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் எவ்வளோக்கு முயற்சி பண்ணக்கூடிய காரியங்கள் நன்மையாக மட்டுமல்ல, நீங்கள் எதிர்பாராத செய்திகள் அத்தனையுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இறைவன் உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு யாராவது தீர்ப்பதற்கு அனுப்பிச்சி வைப்பார். இது அத்தனையுமே ஆகஸ்ட் 20 வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குது. உங்களுக்கு இளைய சகோதரர் இருக்காங்க, சகோதரி இருக்காங்க, அவர்களால் மகிழ்ச்சி நன்மை இது எல்லாமே 20ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் அவர்களால் பிரச்சனை, அவர்களுக்காக செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. இதே தான் உங்களுடைய இன்லாஸ் நெருங்கிய உறவுகள் விஷயத்துலையும். ஸோ 20ஆம் தேதி வரைக்கும் எல்லா உறவுகளும் மகிழ்ச்சி சந்தோஷம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன பிரச்சனைகள், பிரிவு, போராட்டங்கள், மன வருத்தங்கள் அத்தனையும் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ட்ராவல் உங்களுக்கு நன்மையை செய்யும். அதுக்கப்புறம் அந்த பயணத்தால் செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் இது எல்லாமே இருந்துகிட்ருக்கு. ரொம்ப நாளாக எனக்கு வீடு விற்கலை, என்னோடய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகலை, நல்ல விலைக்கு போகலை, எப்போ விற்கும் தெரியலன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டி 20ஆம் தேதிக்கு அப்புறம் எதிர்பார்த்த விலைக்கு சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு, அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உருவாகும். யாருக்கெல்லாம் உங்களுக்கு டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குது, பாண்டில் பிரச்சனை இருக்குங்கிறவெல்லாம் அது அத்தனையும் இந்த மாதம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பும் நிறையா உண்டு. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய சர்வீஸ்க்குரியவர் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை இருக்குது. பட் வேலையில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இந்த மாதம். ஸோ நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க, ப்ரைவேட் செக்டாரில் இருக்கீங்க, எதில் வேணாலும்ங்க வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய வேலையில் உங்களுடைய கொலீக்ஸ் பெருசாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் பிரமாதமாக இல்லை. அதனால் யாரையும் நம்பி இல்லாமல் நீங்கள் இந்த மாதம் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் வேலையில். இல்லைன்னா நீங்கள் உங்கள் வேலையில் நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும் அப்படிங்கிற சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது.
அல்லது வேலையில் ஒரு லாங் லீவ் போடுவதற்கான வாய்ப்பு, வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, வெளியே சொல்ல முடியாத ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன், இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அதனால் வேலையில் ரொம்ப பொறுமையாக இருங்க. கிடைச்ச வேலையை தக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வேறு கம்பெனி மாறணும், வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு வேண்டாம். வேலை இருக்கா அதை மட்டும் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்க. இது இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா வேலையில் நிறைய போராட்டங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் எனக்கு பெருசாக ப்ரொமோஷன் வரல அப்படிங்கிறவங்க, இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ இன்சென்டிவோ அரியர்ஸோ வரலைங்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள். வரக்கூடிய வரப்போ வரட்டும். ஸோ இல்லை, அது இல்லாமல் வேலையில் பெரிய எஃபர்ட் எடுக்கிறது பெரிய ரிஸ்கில் தான் உங்களுக்கு முடியும். பொறுமையாக இந்த மாதம் இருங்க. அதுலேயும் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏதாவது பெருசாக நீங்கள் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைக்கல, சின்ன சின்ன தடைகள் இருக்குது. எல்லாம் அவசியம் இருந்தாலே கடன் வாங்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அதில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. ஏன்னா உங்களுடைய 6ஆம் அதிபதியான சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். குரானிக்காக யாருக்கெல்லாம் டிசீஸ் இருக்கோ ரொம்ப ரொம்ப கவனம். ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். அது இல்லாமல் யாருக்கெல்லாம் நீரோ ப்ராப்ளம் இருக்குது, நீ ப்ராப்ளம் இருக்கிறவங்க, சளி தொல்லைகள் இருக்கிறவங்க, நுரையீரல் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, காலில் பாதங்களில் பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் அடக்கி வாசிங்க. சின்ன பிரச்சனாலும் டாக்டரை உடனே பார்த்துருங்க. இதெல்லாமே இந்த மாதம் ரொம்ப நல்லது. ஒரு பக்கம் உங்களுக்கு நோய் குணமாகிற மாதிரி ஒரு தோற்றம், கடன் குறையிற மாதிரி ஒரு தோற்றம், இது இருந்துக்கிட்டே இருக்குது. பட் ஒரு பக்கம் அதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருந்தாலும் இன்னொரு பக்கம் நோயுடைய தன்மை அக்ரவேட்டாக தான் இருக்குது. கவனம். இந்த மாதத்தில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு லவ் அஃபேர் இருந்ததுன்னா லவ் சக்ஸஸ் ஆகும், அந்த பின்னாடி மேரேஜில் முடியும். அது மட்டும் இல்லை, இந்த மாதம் மேரிட்டல் லைஃப்பில் ஓரளவுக்கு நார்மலாக இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைப்பீங்க. இது இந்த மாதம் இருக்குது. நல்லா அதனால் பிஸ்னஸில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணலாம், சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில், ஆன்லைனில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் அத்தனையுமே இந்த மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்லா ஃபேவரபுளாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் நிறைய உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய 8ஆம் இடத்த சனி வக்ரகதியில் இருக்கிறதுனால யாருக்காவது கடன் கொடுக்குறதா யோசித்து செய்யுங்க. கடன் வாங்குறதும் அப்படி தான். அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் பெருசாக யாருக்காவது சூரிட்டி போகிறது, செக்யூரிட்டி கொடுக்கறது, இதிலெல்லாம் யோசித்து செயல்படுங்க. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க, அலர்ட்டாக இருங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இந்த மாதம். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மாதம் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. நான் ஃபர்தராக ஏதாவது செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். அது இல்லாமல் ஃபர்தராக நான் ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் பண்ணுறவங்க தாராளமாக பண்ணுங்கள். அதுலேயும் இந்த மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் யாரெல்லாம் நீங்கள் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க பண்ணுங்கள். ஃபர்தராக நான் பிஹெச்டி ரிசர்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களும் தாராளமாக பண்ணலாம். ஆல்ரெடி நான் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும். குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும். கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ், அந்தஸ்து கிடைக்கும். அரசியலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் பைரவருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கோ அங்கெல்லாம் நரசிம்மருடைய வழிபாடு அடுத்து பண்ணுங்கள். துர்க்கையும் காளியும் தரிசனம் பண்ணுங்கள். குறிப்பாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு, சிவனுக்கான அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம்.